if the principal amount is rupees 26,000, then find the total amount after 3 years 10% per annum compound interest. அதாவது பிரின்சிபல் 26,000, வட்டி 10% கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருஷம் 3 வருஷம், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வட்டி மட்டும் எடுத்தாங்க 10%. 10% நம்ம எப்படி எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 1/10 இருக்கும். இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்தது அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல், இந்த இடத்துல அமௌண்ட் போட்டுக்காங்க. இந்த அமௌண்ட்டுங்கிறத எடுத்து இந்த பிரின்சிபலுங்கிறத இந்த பக்கம் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 + 1 11. நெக்ஸ்ட் இந்த வருஷம் பாருங்க, 3 வருஷம். அப்போ 10⁻3, அதேமாதிரி 11⁻3. 10³ எத்தனை, 1000. அதேமாதிரி 11³ 1331. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பிரின்சிபல் பார்த்தோம்னா 26,000. 26,000. ஸோ இந்த 1000த்தை எத்தனை டைம் பெருக்கணும், 26,000 வரும் இன்ட்டு 26. ஸோ அதே 26 இந்த 1331 பெருக்கணுமா, 34,606. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தோம்னா 34,606. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.